ஹாய் மை டியர் கமாண்டர்ஸ். இது யாருக்குன்னா குட் கமாண்டர்ஸ் இருக்குல்ல, பேட் கமாண்டர்ஸ் இருக்கு. அதாவது நான் அந்தமாரி ஏமாந்துட்டேன், அவங்கள எதாவது பண்ணணும் போகணும் வரணும்னு ஒரு வேகமாக ஓடிட்டுருக்கேன். அதுமாரி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை முழுசாக பார்க்காம ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் இந்த பேக் கமெண்ட்ஸ், அம்மா இதெல்லாம் நடக்கிறக்கு அதிகமாக, இதெல்லாம் செய்ய முடியுமா, அதுக்குள்ளே அவங்க செத்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு அதுக்காக அவங்க உயிரோடு இருக்க வரையும் மற்றவங்க ஏமாற்றி தின வைக்கலாமா, தின்றதை வேடிக்கை பார்க்கலாமா? நீங்கள் தான் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஞானம் இருக்குது, அதை பற்றி தெளிவு இருக்குது, அவங்கள இந்தமாதிரி ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. எத்தனையோ சின்ன பசங்க டீனேஜ் பசங்க பொண்ணுங்க போயிட்டு மாமா மாமா அக்கா அக்கான்னு ஏமாறுது, புரியுதுங்களா? அவங்களுக்காக தான் சொல்கிறேன். அதேமாரி இன்னொன்று குறிப்பாக என்னென்னா, இதில் வெளிநாட்டுலேருந்து தான் நிறைய தமிழர்கள் ஏமாறுறாங்க. அவனுக்கிட்ட அந்த புரோக்கர், அவன் பேரில் என்ன இருக்குது, அவன் பேர் தான் சொல்கிறேன். அவன் இந்த ஆள் மாப்பிள்ளைங்க ஏமாத்துறான். இவங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி ஏமாறாதீங்கன்னு போய் பேசுகிறோம். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க போகிறோம், புரியுதுங்களா? இந்த மாதிரி நான் ஒரு வேகமாக ஒரு இதில் போய் அவங்களுக்கு எதுக்காக நம்ம பேசிட்டு அவங்க எதிராக என்னென்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது குறுக்க மறுக்க இவங்கள தான் சொல்கிறேன். இந்த பாரதி வரதராஜன், அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பேர் வக்காலத்து குரல். இந்த வக்காலத்து குரல் எங்கே நீ வக்காலத்து வாங்கி என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பேசுங்க, நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறவங்க பூனைக்கு மணி கட்டுறது யார், புரியுதுங்களா? எல்லாம் செய்யும் போது குறுக்கு மறுக்க ஓடிட்டு கிண்டல் பண்ணிட்டு கமெண்ட்ல. ஹாய் ஹலோ, நான் உங்கள் வக்காலத்து குரல். சகோ கோயிச்சுக்காதீங்க சகோ, காமெடி பண்ணாதீங்க சகோ, அதுக்காக நான் சொல்ல வரலைங்க சகோ. நீ வக்காலத்து குரல் என்னென்ன வக்காலத்து வாங்கினேன், யாருக்கு வக்காலத்து அப்படிலாம் இல்லை சகோ. எத்தனையோ சமூக விரோத செயல்கள் இந்த சோசியல் மீடியாவிலையும் ஊடகத்து வழியாகவும் அதே போல் இந்த சமுதாயத்தில் நிறைய தவறுகளும் தவறான விஷயங்களும் நடந்துன்னு தான் இருக்குது. நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அன்றாடம் என்ன சொல்கிறது, சாப்பிடாம கூட இருந்துருவோம். ஆனால் தவறுகளை பார்க்காம நம்ம கண் இருக்காது. சாப்பிடாம கூட நம்ம பட்னியாக இருந்துடலாம். ஆனால் தவறுகளை காணாத கண்களும் கேட்காத காதுகளும் பேசாத வாய்களையும் அடக்கவோ தடுக்கவோ முடியாது. சரி, அதனால தான் எத்தனையோ சேனல் எப்படியோ உருவாகிருக்குது. நம்ம வக்காலத்து குரல்னு நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்து நம்மளால் முடிஞ்ச குரல் கொடுப்போமே, சமுதாயத்திற்கு எதிரான குரல். அதனால தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். வக்காலத்தெல்லாம் இன்னும் யாருக்கும் நான் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். சரிங்க சகோ, கண்டிப்பாக உங்களோட முயற்சி வெற்றி பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க சகோ. சந்தோஷம், மகிழ்ச்சி.